சிவனே போற்றி. போற்றி. ஏகம்பத்துரைந்தாய் போற்றி. போற்றி. காவாய் கனக திரளே போற்றி. போற்றி போற்றி. இன்று நாம் சிந்திக்க இருக்கும் நாயனார் ஆனாய நாயனார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவரை குறிப்பிடும் போது அடைமலிந்த தோல் மங்கை ஆனாயர்க்கும் அடியேன் என்று குறிப்பிட்டார். இவர் ஆயர் குலத்தில் பிறந்தவர். சோழ நாட்டில் திருமங்கலம் என்னும் திருத்தலத்திலே அவதரித்தவர். இவர் ஒரு தொழில் பார்த்தீங்கன்னா மாடு மேய்க்கும் தொழில். மாடு மேய்க்கும் தொழில் தான் அவர் செய்திருக்காங்க. ஆயர் குலத்தில் பிறந்ததுனால என்னமோ தெரியல, இவருக்கு இயற்கையாகவே குழல் இசைக்கும் அந்த திறமை இருந்தது. இவர் ஆயர் குலத்தில் பிறந்ததுனால பரம்பரையாக அவங்க யாரை வழிபடுவாங்க? கண்ணனை. ஆனா இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஐந்தெழுத்து மந்திரம் போதி சிவனை வழிபடுவார். அப்போது யாருமே இவருக்கு தடை சொல்லணும். இந்த சுவாமியை வழிபட்டா அந்த சுவாமியை வழிபடக்கூடாது, அதை வழிபட்டா இதை வழிபடக்கூடாதுன்னு அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த தடையுமே யாருமே எதுவும் சொல்லலை. அவர் நன்றா சிவபெருமானே வழிபட்டு இருந்திருக்காரு. அவர் அன்றாடம் காலையில் எழுந்த உடனே அவருடைய காலை வேலையெல்லாம் முடித்துவிட்டு நீராடி சிவபூஜை செய்துவிட்டு அதுக்கப்புறம் தான் இவர் தன் நண்பர்களோடு மாடுகளை அழைத்து கொண்டு மேய்க்க போவார். மாடு மேய்க்கிறவர் எப்படி நாயனாரா மாறினாரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வியப்பா இருக்கலாம். இப்போ கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீ சரியா படிக்கலைன்னா மாடு தான் மேய்க்கணும் அப்படின்னு அவங்க எல்லாம் மாடு மேய்க்கிறது என்னமோ சாதாரண விஷயங்கள் மாதிரி. அதை செய்யறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய விஷயம். மாடு மேய்க்கிறாங்கன்னா அங்க போன உடனே அந்த மாடுகள்லாம் எல்லாம் நல்லா சாப்பிட்டுதா தண்ணீர் குடிச்சுதான்னு பார்க்கணும். வேற எங்கேயும் தவறி மாறி போயிடக்கூடாதுன்னு அதை கண்காணிச்சுட்டே இருக்கணும். மாலை பொழுது வந்தோன்னா அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும். அவங்களுக்கெல்லாம் ஓய்வுங்கிறதே கிடையாது. தினமும் இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். அவர் குழல் இசைக்கிறதுனால அவருக்கு எல்லா மாடும் அவர் சொல் பேச்சு கேட்கணும். இந்த சண்டித்தனம் பண்ற மாடையெல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் ஆனா என்ன கொண்டாந்து விட்டுருவாங்க, நீயே கொஞ்சம் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு அழகா குழல் இசைப்பார். இப்ப பாத்தீங்கன்னா கண்ணன் குழல் இசைப்பார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். முருகனும் குழல் இசைப்பார். சிவபெருமானுக்கு அந்த குழலோசைலாம் ரொம்ப பிடிக்கும். ராவணனே பாத்தீங்கன்னா தன்னுடைய இசையால தான் சிவனை மயக்கியிருக்காரு. அந்த அளவுக்கு இசை பிரியர் அந்த எம்பெருமானார். இவர் வீட்டுல சிவபூஜை செய்துவிட்டு மாடுகளை மேய்க்கிறதுக்காக அழைச்சிட்டு போகும்போது போகும் வழியில எல்லாம் இந்த கொன்றை மரம்லாம் தெரியும் உங்களுக்கு, இந்த மஞ்சள் கலர் இந்த கொத்து கொத்தா பூக்குங்க. அதுதான் அந்த கொத்து கொத்தா அந்த பூக்களை பார்க்கும்போது அவருடைய கண்ணீருக்கு சிவபெருமானுடைய ஜடாமுடி மாதிரி தெரியும். அந்த மரங்கள் எல்லாம் பார்த்தா சிவலிங்கம் மாதிரி அவருக்கு தோன்றும். அதையெல்லாம் வழிபட்டுட்டே போவாராம் போகும்போதுதான். அந்த அளவுக்கு சிவன் மீது ரொம்ப பக்தியா இருந்திருக்காரு. அவர் இந்த உலக பற்றுகளை எல்லாம் விட்டுவிட்டு அந்த எம்பெருமான்கிட்ட போய் சேரணும்னு அவருக்கு ஒரு ஆசை வந்தது. அந்த இதுலயே அழலே இருக்கிறமே நம்ம எம்பெருமான்கிட்ட போகணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் தன்னை நல்லா அலங்காரம் பண்ணிட்டு அந்த கொன்றை மரத்தடியில போய் உட்காந்து தன் நண்பர்கள்ட்ட சொல்லிடுறாரு, மாடுகள்லாம் நீ கொஞ்சம் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு ஒரு சிறந்த குழல் இசையிலே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சிறப்பு தன்மை ஒன்று. பஞ்சாட்சர மந்திரத்தை அந்த குழல் இசையில அவர் இசைப்பார். அந்த இசை வல்லுநர்களுக்கெல்லாம் அந்த பஞ்சாட்சர மந்திரம் எவ்வளவு கடினமானதுன்னு அவங்களுக்கெல்லாம் தெரியும். அதை இவர் சர்வசாதாரணமா இசைப்பார். இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த மரத்தடி கீழே அமர்ந்து அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை குழல் இசையால உருகி 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 இசைச்சிருக்கார். அவர் இசைக்க 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 அப்படியே அந்த ஆடும் அந்த புல்கள் எல்லாம் அப்படியே நின்று, கடலாலே அப்படியே நின்று, தென்றல் காற்று அது அப்படியே நிற்கும், படம் எடுக்கும் பாம்பு அது அப்படியே நிற்கும். மாடுகள் புற்களை மேயும் போது வாயை திறந்தபடி அப்படியே நின்றுச்சு. உலகத்தில் உள்ள இயங்கி கொண்டிருந்தது எல்லாம் அப்படியே நின்று விட்டது. இவருடைய அந்த குழல் ஓசையை கேட்டு, அந்த பஞ்சாட்சர மந்திர அந்த இசையை கேட்டு இயங்கி கொண்டிருந்ததெல்லாம் அப்படியே நின்று விட்டது. இது இங்க மட்டும் நடக்கல, கைலாயத்திலையும் அந்த சிவனையும் போய் தொட்டிருக்க அந்த இசை. அவர் தொட்ட உடனே அவர் இருப்பாரா, அவர் உடனே கிளம்பி பார்வதி தேவியாரோட கீழே அவரை காண வந்துடுறாரு. அவரை பார்த்துக்கிட்டு உங்க இசையில நாங்க மயங்கிட்டோம், இந்த இசையை நாங்க இடையராது கேட்கணும், நீ என்னுடன் விடு அப்படின்னு சொல்றாரு. நீ இங்க உன்னுடைய இசையை கேட்டு
இயங்காமல் இருப்பதை இயங்க வைத்து விட்டு வா அப்படின்னு சொன்னா மறுபடியும் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை இசைத்து மறுபடியும் அவர் இயங்க வச்சுட்டு இவர் போய் எம்பெருமானுடன் கைலாயத்திற்கு சென்றார். இப்போ நீங்களாம் கேட்கலாம், இந்த இசைக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கிறாங்க. ஒரு இசை தான், அதில் ஒரு பஞ்சாட்சர மந்திரம். அந்த பஞ்சாட்சர மந்திரத்தில் ஒரு உயிரின் இயக்கத்தையும் உலகத்தின் இயக்கத்தையும் நிறுத்தி வைக்க முடியும் என்றால் அவருக்கு இந்த பக்தியின் மீது எவ்வளவு வைராக்கியம் இருந்தது. அந்த இசை தான் அவரை அந்த நாயன்மார் வரிசையில் சேர்த்து